அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்கள் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்தை பற்றியும் இந்த சமுதாயத்திற்காக உலகம் உள்ளளவும் தேவைப்படுகின்ற கருத்துக்களை பற்றியும் அவர்கள் கூறிய வார்த்தைகளை நினைவு கூறுவதற்காக நெல்லை மாநகர புறநகர ஜமாஅத்துல் உலமா சபை இது போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்து தருகிறது. எல்லாம் வல்ல இறைவன் எந்த நோக்கத்திற்காக இந்த சபையிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை பரிபூரணமாக நிறைவேற்றி தந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி நம்முடைய கவலைகளை எல்லாம் சந்தோஷமானதாக ஆக்கி வைத்து உடல் ஆரோக்கியத்தோடு படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே உலகம் உள்ளவும் வந்து செல்லக்கூடிய மனித சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் ஒன்று கூட விடாமல் எடுத்துரைத்தார்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ ஆன்மீக தலைவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இனிமேல் வாழ இருக்கின்றார்கள். ஆனால் ஏதாவது ஒரு ஆன்மீக தலைவர் மரணமான பின்னால் அவர் எல்லாவற்றையும் சொல்லி சென்று விட்டார் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் மரணித்த பின்னால் இது குறித்து பெருமானார் சொல்லாமல் சென்று விட்டார்களே என்று உலகம் இதுவரையிலும் குறை சொன்னதே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் யாரும் பெருமானாரை பற்றி குறை சொல்லவே முடியாது. என்னென்ன கருத்துக்களை சொல்ல வேண்டுமோ அனைத்து கருத்துக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பறிவில்லாத பாமரர்கள் கூட விளக்குகின்ற அளவிற்கு, அறிந்து கொள்கின்ற அளவிற்கு எளிமையான முறையிலே அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒரு கணவன் மனைவியிடமிருந்து கேட்டு பெற வேண்டிய உரிமைகள் என்ன, ஒரு மனைவி கணவனிடம் கேட்டு பெற வேண்டிய உரிமைகள் என்ன, ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு, ஒரு மாணவன் ஆசிரியருக்கு, ஒரு தலைவர் தொண்டர்களுக்கு, தொண்டர்கள் தலைவர்களுக்கு, யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும், என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, இது எல்லாவற்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையிலே சொல்லி சென்றார்கள். இப்போ உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால், பாதை, நாம் நடந்து செல்வதற்காக அல்லாஹ் பாதைகளை அமைத்திருக்கின்றார். மலைகளிலும் நாம் பாதையை அமைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். மலைகளில் பாதை இல்லை என்று சொன்னால் ஒரு 10 கிலோமீட்டர் அந்த ஊருக்கு செல்ல வேண்டிய நாம் மலைகளில் பாதை இல்லை என்றால் 1000 கிலோமீட்டர் தாண்டி செல்ல வேண்டும். அதனால் அல்லாஹ் மலைகளில் கூட பாதைகளை நமக்கு அமைத்து வைத்திருக்கின்றார். அந்த நடந்து செல்லக்கூடிய பாதை, வாகனங்கள் செல்லக்கூடிய பாதை, இந்த பாதைகளுக்கும் சில கடமைகளை நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு அதை அறியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
எத்தனையோ இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் பாதைகளுக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்ன, பாதைகளுக்கு செய்ய கொடுக்க வேண்டிய கடமைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் அதை வீணாக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற நூலில் 4817வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பாதையில் அமர்ந்து கொண்டுதான் மார்க்க சம்பந்தமான கல்வியை கற்றுக்கொள்வார்கள். பாதையில் அமர்ந்து கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்போ உள்ள வாகன போக்குவரத்துலாம் அப்போ கிடையாது, ரோடெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். அதில் பாதையில் அமர்ந்து கொண்டு தான் ஒருவர் மற்றவருக்கு குரானை கற்றுக் கொடுப்பார், தொழுகை முறைகளை கற்றுக் கொடுப்பார், மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார், மார்க்கத்தை கற்றுக்கொள்வார். பாதையில் அமர்ந்து கொண்டு இதை கூட ரசூலுல்லாஹ் வன்மையாக கண்டிச்சாங்க. ஈயாக்கும் வல்ஜுலூஸ பித்துர்காத்தி, பாதையில் அமர்ந்து நீங்கள் பேசாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், நாங்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தனி கட்டிடங்கள் கிடையாது, நாங்கள் பாதையில் அமர்ந்து தான் பேச முடியும், அதை விட்டால் எங்களுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதையில் அமர்ந்துதான் பேச முடியும் என்று இருக்குமானால் ஃபஅஅது தரீக ஹக்கஹு, பாதைக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள், பாதைக்கு கொடுக்க வேண்டிய கடமை அதை கொடுத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, வமா ஹக்கு தரீக யா ரசூலல்லாஹ், நாங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, பாதைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் ஒன்று இருக்குதா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்லுல் பஸர், பாதையில் அமர்ந்து கொண்டு நின்று கொண்டு நீங்கள் பேசுவதாக இருந்தால் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள் பெரும்பாலும் வெளியே வரமாட்டாங்க. அந்த காலத்திலே ரசூலுல்லாஹ் பார்வையை தாழ்த்துங்க, அந்நிய பெண்ணை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் இருந்திருந்தால் ரோட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ முதல் கடமை என்னது? கல்புல் பஸர், பார்வையை தாழ்த்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நூர்ல 24வது அத்தியாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் பெண் குழந்தைகளுக்கு சூரத்து நூரை கற்றுக் கொடுங்கள், சூரத்து நிசாவை கற்றுக் கொடுங்கள், பெண்களுக்கு தேவையான எல்லா வகையான சட்டதிட்டங்களையும் சூரத்து நிசா 4வது அத்தியாயம், சூரத்து நூர் 24வது அத்தியாயம், இந்த 2 அத்தியாயங்களிலும் பெரும்பாலும் பெண்கள் சம்பந்தமான சட்டங்களை தான் அல்லாஹ் வசனமாக சொல்லி காட்டுவார். அந்த சூரத்து நூர்ல அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஐயகுல்லூ மின் அபுசாரிஹிம், தங்கள் பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும், தங்கள் மானங்களை கற்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? பார்வையை தாழ்த்துங்க, கருப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம கருப்பு பறிபோறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா கெட்ட பார்வை தான். ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கின்றோம், முதல் தடவையாக யதார்த்தமாக பார்த்தால் அது குற்றம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யதார்த்தமா நம்ம பார்க்கிறோம், ஒரு அந்நிய பெண் முன்னால வந்துட்டாங்க, இது குற்றமே கிடையாது. நாம 2வது விரும்பி பார்க்கிறவன் அது குற்றத்தில் போய் தள்ளிவிடும். கடைசியில பார்வையும் மோதிக்கொண்டால் அங்க வேறு விதமான காதல் விவகாரங்கள் ஏற்படும். கடைசியில் கருப்பு பறிபோய்விடும். அதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றா, யகுல்லூ மின் அபுசாரிஹிம் வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும், தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அவர் ரோட்ல நின்று நம்ம பேசுறோமா? இன்னைக்கு பேசுறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது. சில பள்ளிவாசல்ல பார்த்தா தொழுகை முடிஞ்ச உடனே வட்டமேஜ மாநாடு நடக்கும். எல்லாத்தையும் கல்வி குடிக்கிறது. உள்ள என்னென்ன நம்ம நன்மையை சம்பாதித்தோமோ அதையெல்லாம் கழித்து விட்டு தான் பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்வது.
அப்ப நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். எங்க நின்றாலும் கூட நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேச வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதைகளுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை கல்லுல் பஸர், பார்வையை தாழ்த்த வேண்டும். ரெண்டாவது என்ன அப்படின்னா கஃபுல் அதா, யாருக்கும் தொல்லை கொடுப்பது கூடாது. யாராவது போனாங்க அப்படின்னா கையை தட்டி கூப்பிடுறது, அவர் திரும்பி பார்ப்பாரு, இப்போ உங்களை கூப்பிடல நான் அவரை கூப்பிட்டேன் அப்படிங்கிறது. ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு புனைப்பெயர்னா அபு உம்முவை கொண்டு ஆரம்பிக்கின்ற பெயருக்கு தான் புனைப்பெயர் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மகன் காசிம். இப்போ ரசூலுல்லாஹ்வை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? அபுல் காசிம், காசிமுடைய தந்தை என்று அழைப்பார்கள். சரிதானே? ரசூலுல்லாஹ்வுக்கு காசிம் மகன் இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் காசிமுடைய வாப்பா தான். அபுல் காசிம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய புனைப்பெயர். இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் பாதையில் நடந்து செல்லும் பொழுது யா அபுல் காசிம் என்று அழைப்பார்கள், அபுல் காசிமே என்று அழைப்பார்கள். உடனே ரசூலுல்லாஹ் திரும்பி பார்ப்பாங்களா, உங்களை கூப்பிடல, அந்த புறாங்க அபுல் காசிம், அவரை நான் கூப்பிட்டேன், நக்கல் பண்றது. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் அபுல் காசிம் என்று பெயர் சூட்டுவது கூடாது. இப்ப அபுல் காசிம் பெயர் வச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் அபுல் காசிம் என்று யாருக்கும் பெயர் வைக்க கூடாது. இதுதான் அதான் அடுத்தவங்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்துதல். ரோட்ல போவாங்க, ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது போற ஆளை பார்த்து கிண்டல் பண்றது, கேலி செய்கிறது, அவங்க மேல கல்ல தூக்கி போட்டுட்டு திரும்பி நின்றுகிறது, இதெல்லாம் அதான். இது போன்ற அதாவை செய்வது கூடாது. கஃபுல் அதா இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா ரத்துஸ் சலாம். நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம், யாராவது நம்ம கடந்து செல்லக்கூடியவர்கள் சலாம் சொல்வார்கள், ஆனால் அந்த சலாமிற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாம் சொல்வது சுன்னத்தான ஒரு காரியம். ரெண்டு முஸ்லிம்கள் சந்தித்துக் கொள்வார்களே, ஆனால் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். ஆடை பார்ப்பது கூடாது, ஆடையை பார்ப்பது கூடாது, பணத்தை பார்ப்பது கூடாது, பதவியை பார்ப்பது கூடாது, தெரிந்தவர் என்று பார்ப்பது கூடாது. முஸ்லீம் என்று தெரிந்தால் அவருக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். டவுன்ல ஒரு இளைஞர் என்ன செய்வார் அப்படின்னா, நாங்கள்லாம் போகும்போது எங்களை முந்தி கொண்டு சலாம் சொல்வார், அஸ்ஸலாமு அலைக்கும், அழகா சொல்லுவார். நம்மள கூட சொல்லுவார் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அவர் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொல்வார். நானும் அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், வேகமாக போயிடுவார். ஒரு நாள் நிப்பாட்டி உங்கள் பேர் என்னன்னு கேட்க, என் பேர் நெல்லையப்பன் அப்படிங்கிறார். அவர் முஸ்லீம் அல்ல, ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர். அப்ப அவர் அழகான முறையிலே சலாம் சொல்லுகின்றார். ஒரே ஒரு நாள் நான் சலாம் சொன்னேன், அலைக்கும் சலாம், அந்த ஐந்து அழகா உச்சரிக்கிறார். முஸ்லீம்கள் கூட அப்படி சலாம் சொல்ல முடியாது. ஆனா நாம என்ன செய்கிறோம், தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றது, தெரியாதவங்களும் சலாம் சொன்னாலும் அடுத்த நேரம் பாருங்க, நாளைக்கு வாங்க, ஒரு முசாஃபர் நினைச்சிட்டு அனுப்பி வைக்கிறது. இது கூட சலாம் சொல்வது சுன்னத், பதில் சலாம் சொல்வது வாஜிப். சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை என்றால் அவர் குற்றவாளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இது மூன்றாவது. நாலாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் அம்ரு பில் மஅரூஃப், நல்லதை ஏவ வேண்டும். நாம பேசிக்கிட்டு இருக்கிறோமா, பள்ளிவாசல்ல வாங்க சொல்றாங்களா, ஒருத்தர் தொழுகாம போயிட்டு இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டுங்க, வாங்க தொழுதுட்டு நீங்க போங்க என்று நாம் சொல்ல வேண்டும். நாம சொல்லி அவர் தொழுகைக்கு வந்துவிட்டால் அத்தாரு அலல் கைதி கபாயிலிகி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம ஒரு நல்லதை ஏவி அவர் நல்லதை செய்தால் செய்தவருக்கு என்ன கூலியோ அதுல கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ஏவியவருக்கும் அந்த நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அதனால் நன்மையை நாம் ஏவ வேண்டும். இரண்டாவது ரசூலுல்லாஹ் ஐந்தாவதாக சொன்னார்கள், அந்நஹியு அனில் முன்கர், பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் டாஸ்மாக் கடைக்கு போறாரு, அல்லது பாட்டில் சரக்கை கையில் வச்சிருக்கிறாரு, அல்லது நம்மளாம் என்ன செய்வாங்க தெரியுமா, தொழுதுட்டு போகும்போது தொப்பி தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு தொடைக்கு மேலே ரவுடி மாதிரி அப்படி கட்டிட்டு தான் போறது. தொடை என்பது ஹராமான ஒரு பகுதி. மாபைன சூரத்தி ஒரு ருக்குபத்தி மறைக்க வேண்டும். தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் மத்தியில் உள்ளது ஆண்களுக்கு அவுரத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம முட்டுக்கு மேல தொடைக்கு மேல
உள்ளாடையெல்லாம் தெரிகிற அளவுக்கு நம்ம தூக்கி கட்டிட்டு அலைகிறோம். இந்த மாதிரி ஒருத்தர் போனார் அப்படின்னா அவரை கூப்பிட்டுக்குவாங்க, இது ஹராம், அவுரத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்வது நம் மீது கடமை. அப்ப தெருவில் நின்று நம்ம பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி 5 காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, மெயின் ரோட்ல இருந்து தெருவுக்குள்ளால திரும்ப முடியல, நடுவில் நின்று தான் பைக்கில் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க, சேர் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர். அப்ப எத்தனை பெண்கள் அந்த தெருவுக்குள்ளால போவாங்க, எத்தனை பேர் வேலைகளை முடித்து கொண்டு பைக்கில் வருவாங்க. அந்த திரும்புற நேரம் இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு போயிடுறது. சில பேர் பாட்டு போட்டு போயிருந்தாங்க, சுகோல பார்த்தா சத்தம் போட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம பைக்கை கொண்டு மெயின் ரோடுக்கு வர முடியல. எல்லாமே இடையூறுகள். இந்த மாதிரி இடையூறுகளை செய்தால் நிச்சயமாக மறுமை நாளையில் தண்டிக்கப்படுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கடமைகளை முழுமையாக செய்து இங்கு வராதவர்களுக்கும் நாம் எடுத்து சொல்லி தாயிகளாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.